மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்க்கே பகுதி. மகளிர்க்கே பகுதியை பொறுத்த வரைக்கும் பல விடயங்கள் குறிப்பாக பெண்களுடைய இந்த பருவநிலை மாற்றங்களின் போது பல்வேறு இடர்களை எதிர்நோக்குகின்றார்கள். அதே சமயம் உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் செயற்படுகின்ற விதமாக இருக்கட்டும், பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெண்ணானவள் சிறு வயதிலிருந்தே முதிய பருவம் வரைக்கும் எத்தனையோ பருவங்களை கடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதில் உடல்நிலை மாற்றம், உடல்நல மாற்றம் என்கிற பல்வேறு விடயங்கள் தங்கியிருக்கின்றன. ஆகிய எவ்வாறு பெண்கள் செயற்பட வேண்டும், உணவு முறையாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக உங்களுக்கான மகளிர் பகுதி காத்திருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாரம் அதாவது கர்ப்ப காலத்துல உயர் குருதி அமுக்கம் இருக்கிற ஒரு தாய்க்கு எவ்வாறான மேனேஜ்மெண்ட் அல்லது அட்வைஸ் கொடுக்கலாம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அன்றிலிருந்து அந்த தாயை எப்படி பார்ப்பதுன்னு சொன்னா, கூடுதலா 2 தடவை, அதாவது 4 to 6 ஹவர்ஸ் இடைவெளியில அவனோட ப்ரெஷரை மெஷர் பண்ணித்தான் பார்ப்போம். பார்க்க மைல்ட் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்டா இருந்தா அவ ரெகுலரா ஆன்டினேட்டல் விசிட்ஸ்ன்னு சொன்னா, அந்த கர்ப்பவதிக்கு இந்த எம்ஓஹெச் கிளினிக்லயோ அதாவது ஒரு வைத்தியரும் அல்லது பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல போய் அவன்ட ரூட்டீன் செக்கப்பை பார்க்கறது. அப்ப ரெகுலராயும் அவ பீரியோடிக்கலாயும் அந்த விசிட் செய்யணும். டிபெண்ட் ஆன் த மதரோட ஸ்டேட்டஸை பொறுத்து வைத்தியர் கூடுதலான தடவைகள் அதை விட கூடுதலான தடவைகள் வர வேண்டும்னு சொன்னா அதுக்கேற்ப அவனோட ஃப்ரீக்குவென்சி மாறும். அதோட மைல்டான பேஷண்ட்னு சொன்னா சோல்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, சோல்ட்டை கூடுதலாக குறைவாக எடுத்து, அல்லது இந்த உப்பியை நாங்கள் கூடுதலாக வறுத்து எடுப்பதன் மூலம் அதன் சிக்கல்களை குறைக்கலாம். அடுத்தது நாங்கள் தண்ணி எடுக்கும் பொழுது என்னன்னு சொன்னா, கை கால்கள் எல்லாம் வீக்கமாக இருக்கிறபடியா அந்த ஃப்ளூயிட தண்ணி எடுக்கும் பொழுது அளந்து எவ்வளவு யூரின் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியையும் நாங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டும். எனவே அது மாதிரியான நாங்கள் வீடுகள் வழியே எடுக்கிற மாதிரி ஃபேஷன் ஃப்ரூட் இலையை சாதாரணமாக ஒரு வதக்கல் மாதிரி வறுத்து போட்டு எடுத்து சாப்பிடலாம். இது ஒரு பித்தம் சம்பந்தமானது. எனவே பித்தத்தை தணிப்பதற்காக கூடுதலாக நாங்கள் தேசி புளி அது ஒரு எடுப்பது நல்ல பித்த சமனியாக எடுக்கலாம். அதை விட கூடுதலாக இவ நார்மலா ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்டுக்கு ஒரு நடைப்பயிற்சி முக்கியம். ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் நடைப்பயிற்சி கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த உயர் குருதி அமுக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் சில பேருக்கு அக்ரவேட் பண்ணும். எனவே அவர்கள் மனதை சாந்திப்படுத்த கூடுதலா பேரண்டல் சப்போர்ட் அல்லது ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட ஒரு நல்ல ஒரு உளவளத்தின் ஒரு துணையோட அவர் பிராணாயாமம், சாந்தியாசனம் போன்ற யோகாசனங்களில் ஈடுபடுவதனாலும் இந்த ஹைப்பர் டென்ஷன் குறைக்கலாம். அதோடு மட்டுமன்றி கூடுதலா காய்கறிகள் எடுக்கும் பொழுது காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷான லீவ் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். கூடுதலா விலங்கு கொழுப்புகள், பொரித்த உணவுகள் எடுப்பது தவிர்ப்பது நல்லது. இது மைல்டான பேஷண்ட். மொடரேட் சிவியர்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவியர்ன்னு சொன்னா கூடுதலா அட்டென்ஷன்ல இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஹைப்பர் டென்ஷனை நாங்கள் சரி அதுக்குரியதை சில நேரங்களில் டேர்மிலியா ப்ரீடேர்மிலியா அந்த பேஷண்ட் அந்த மதர் இருக்கிறான்னு பார்த்து ப்ரீடேர்ம், அதாவது முன்னுக்கு, அதாவது டேர்ம் வேற இல்லை, 38 தொடக்கம் 40 கிழமை வேற இல்லை, முன்னுக்கே ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல்லா அந்த பிபியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணினா அதை நாங்கள் டேர்ம் வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணி அந்த ஒரு 37 வீக்ஸ்ல அந்த ப்ரெக்னன்சியை ஒரு இன்டியூஸ்ட் லேபர் மூலமோ அல்லது சிசேரியன் லேபர் மூலமோ தான் அதை குழந்தையை வெளியில எடுக்கிறது நல்லம். அது டேர்முக்கு கிட்டவா, அதாவது டேர்முக்கு கிட்டவாக வந்ததுன்னு சொன்னா 35 36வது கிழமையில வந்துட்டுது. சில நேரங்கள்ல பிபி கண்ட்ரோலுக்கு வரவில்லைன்னு சொன்னா அது 37 வீக்ஸ்ல இன்டியூஸ் லேபர் பண்ணி எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, அதாவது கூடுதலா அதாவது நார்மல் டெலிவரிக்கு தாயினுடைய ஸ்ட்ரெயின் பண்ணி பியர்டவுன் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறதால நார்மல் டெலிவரி இதுக்கு விரும்பத்தக்கது அல்ல. அல்லது நார்மல் கண்ட்ரோலா வந்ததுன்னு சொன்னா கூடுதலா இன்டியூஸ் லேபர் தான் அதை ப்ரிஃபர் பண்ணப்படுறது. எனவே இந்த அதாவது டேர்ம்லையா ப்ரீ டேர்ம்லையான்னு பார்த்து அதாவது மோட் ஆஃப் டெலிவரியும் நாங்கள் டிசைட் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு இந்த வார பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன்
குழந்தை பிறந்து ஒரு 2வது கிழமைகள்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஆஃப்டர் த டெலிவரி ஒரு 1 வீக்குக்குள்ளேயே குறையும். அல்லது வந்து ஒரு 6 அதாவது பியூபேரியம்ன்னு சொல்றது ஆஃப்டர் த டெலிவரி 6 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிறது. இந்த பியூபேரியம் பீரியட்ல ஃபுல்லா வந்து இந்த உயர் குருதி அமுக்கம் வந்து தண்டபாடுல நார்மலுக்கு வரும். சில பேருக்கு அது நார்மலுக்கு வராமல் அது லைஃப் லாங்காவே வந்து கன்டின்யூ பண்ணக்கூடியதாக இருக்கும். அவர்களை சொல்றது ஓவர்ட் ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்ன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து நார்மலுக்கு வராமல் அது வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடியதாக இருக்க போகுது. எனவே இப்படியான பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் லாங்கா அதுக்குரிய மெடிகேஷன்ஸ வந்து எடுக்க வேண்டி வரும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா, அதாவது கர்ப்ப காலத்துல வந்து வார நீரிழிவு. முதல்ல வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதாவது பெண்ணுக்கு வந்து முதல்ல வந்து நார்மலா பிரெக்னன்ட்க்கு முன்னுக்கு வந்து அவ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அல்ல. இது வந்து பிரெக்னன்ட் டைம்ல வந்து ஒரு 22வது கிழமை அல்லது 26வது கிழமைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து கூடுதலாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட நிலைமையை சொல்லுவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லைட்டஸ் அதாவது கர்ப்ப மதுமேகம். அப்படி வாரவர்களுக்கு ஏன் வருகுது? எல்லாருக்கும் வரணுமென்று இல்ல. அப்ப ஏன் வருகுதுன்னு சொன்னா, அந்த பிரெக்னன்ட் டைம்ல வந்து சில ஹோமோன்ஸ் இருக்கு. அதாவது ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன் என்றது HPL மற்றது சில HCG வந்து சுரக்கப்படும். அதோட வந்து ப்ரொஜெஸ்டரோன் வந்து கூடுதலான அதாவது பீக் லெவல்கள்லயே இருந்து கொள்ளும். இந்த 3 கோர்ட்டிசோல் மாதிரியான இந்த 4 வகையான ஹோமோன்ஸும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, எங்களுடைய உடல்ல இருக்கிற இன்சுலின வந்து இன்சஃபிஷியன்சியை ஏற்படுத்தலாம். அல்லது அந்த இன்சுலின் தொழிற்பாட்டை வந்து குறைக்கலாம். எனவே அந்த நேரங்கள்ல இன்சுலின் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இன்சுலின் இருந்தால் தான் எங்களுடைய பிளட் குளுக்கோஸ் அதாவது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் அது குளுக்கோஸ் செல்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறது இந்த இன்சுலின் தான். எனவே இன்சுலின் இல்லாவிட்டால் செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணறதுக்கு பதிலாக பிளட்லயே குளுக்கோஸ் இருக்க போகுது. எனவே பிளட் குளுக்கோஸ் அதிகரித்த நிலைமையை தான் நாங்க சொல்லுவோம் நீரிழிவுன்னு சொல்லி. எனவே ஒன்று வந்து இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி வாரது. அடுத்ததாக இந்த இப்படியான வகையான ஹோமோன்ஸ் வந்து பீட்டா செல்ஸ் எங்களோட உடம்பில இருக்கிற அந்த செல்ஸ்ல வார பீட்டா செல்ஸ்ன்ற ஆக்ஷனை அல்லது ஃபங்க்ஷனை வந்து குறைக்க போகுது. பீட்டா செல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் குறைந்தால் மறுபடியும் இன்சுலின் ஃபங்க்ஷன் குறையும். எனவே திருப்பியும் பிளட்ல இருக்குமே குளுக்கோஸ் தவிர செல்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணப்பட மாட்டாது. எனவே இதுவும் ஒரு பாராதூரமான நிலைமைதான். நன்றி.